எல்லோருக்கும் நமஸ்காரம். மாதா பிதா குரு தெய்வங்கள் திருவடிகளை போற்றி, காஞ்சி மகா பிரிவா திருவடிகளை போற்றி. தன்னூன் பெருக்கற்று தான் பிரிது ஊன் உண்பான் எங்கனும் ஆளும் அருள். தன் உடம்பை பெருக்கச் செய்வதற்காக தான் மற்றொரு உயிரின் உடம்பை தின்கின்றவன் எவ்வாறு அருள் உடையவனாக இருக்க முடியும்? வள்ளுவர் பெருமானின் அறநெறிகளை பின்பற்றி வாழ்க்கையில் நாம் முன்னேறுவோம். தெய்வத்தின் குரல் நமக்கெல்லாம் அருளி சென்ற காஞ்சி மகா பெரியவரின் அந்த அமுதத்தினை இன்று நாம் காண்போம். தன் தந்தத்தை ஒடித்து மகாபாரதம் எழுதிய விநாயகர் பெருமான் ஒரு தர்மத்தை சொல்வதற்காக எதை வேண்டுமானாலும் தியாகம் செய்ய வேண்டும் என்பதையெல்லாம் நமக்கு தெரிவிப்பதற்காக, நியாயத்திற்காக, தர்மத்திற்காக, விந்தைக்காக எதையும் தியாகம் பண்ண வேண்டும் என்பதைத்தானே தந்தத்தை தியாகம் பண்ணி காட்டியிருக்கிறார். சுவாமிக்கு கருவி என்று தனியாக ஒன்றும் வேண்டியதில்லை. எதையும் கருவியாக அவர் நினைத்தால் உபயோகித்துக் கொள்வார் என்பதற்கும் இது ஒரு உதாரணம். அதாவது எழுதணுங்கிறதுக்காக தன்னுடைய தந்தத்தையே ஒடித்து எழுதுகிறார் அல்லவா? அதற்காகத்தான் கருவி என்று தனியாக எதுவும் இல்லாமல் எதை வேண்டுமானாலும் கருவியாக சுவாமி உபயோகித்துக் கொள்வார் என்பதை காட்டுவதற்கு இது ஒரு உதாரணமாகும். ஒரு சமயம் தந்தத்தாலேயே அசுரனை கொன்றார். அப்பொழுது அது ஆயுதம். பாரதம் எழுதும் பொழுது அதுவே எழுதுகோள், பேனா. நமக்கு பார்க்க பார்க்க அழுக்காத வஸ்துக்கள் சந்திரன், சமுத்திரம், யானை ஆகியன. இவற்றையெல்லாம் எத்தனை தடவை எத்தனை நேரம் பார்த்து கொண்டிருந்தாலும் அலுப்பு சலுப்பு இல்லாத ஆனந்தம் பொங்கும் இல்லையா? அதனால்தான் குழந்தை சுவாமி தன்னை பார்க்கிற ஜனங்களுக்கெல்லாம் பார்க்க பார்க்க ஆனந்தம் எப்பொழுதும் பொங்கிக் கொண்டிருக்கும்படியாக ஞானை உருவத்தோடு இருக்கிறார். அது ஆனந்த தத்துவம், ஆறாத ஆசையின் தத்துவம். அவர் பிறந்ததே ஆனந்தத்தில். பண்டாசுரன் விக்ன மந்திரங்களை போட்டு அம்பாளின் படை தன்னை நோக்கி வர முடியாதபடி செய்த பொழுது பரமேஸ்வரன் அவளை ஆனந்தமாக பார்த்த பொழுது அவளும் ஆனந்தமாக இந்த பிள்ளையை பெற்றார். அவர் விக்ன எந்திரங்களை உடைத்து அம்மாவிற்கு சகாயம் செய்தார். அவர் பார்வதி பரமேஸ்வரர்களுக்கு பிள்ளை. இந்த உலகத்துக்கே மூலத்திலிருந்து ஆவிர்பவித்ததனால் அவரை நாம் பிள்ளையார் பிள்ளையார் என்றே விசேஷித்து அழைக்கின்றோம். மீண்டும் நாளை சந்திப்போம். ஜெய் ஹிந்த், வந்தே மாதரம், பாரத் மாதா கி ஜெய்.